சிரியாவை சிதைக்கும் இஸ்ரேல். தலைநகரில் குண்டு மழை. பற்றி எரியும் டமாஸ்கஸ். அறிவியல் ஆராய்ச்சி மையம் மீது தாக்குதல். அல் கலக்லா விமான நிலையத்தை அழித்த இஸ்ரேல். சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் அங்குள்ள முக்கிய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. காசாவில் போரை தொடங்கிய இஸ்ரேல் அதற்கு எதிராக நிற்கும் நாடுகள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அந்த வகையில் சிரியா மீதும் இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வந்தது. தற்போது கிளர்ச்சியாளர்கள் சிரிய ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் இஸ்ரேல் சிரியாவில் உள்ள இராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது. டமாஸ்கஸில் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மேலும் டமாஸ்கஸில் உள்ள முன்னாள் இராணுவ கட்டிடங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக சிரிய இராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தெற்கு சிரியாவில் உள்ள ஆயுத சேமிப்பு கிடங்கு மற்றும் டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகிலும் விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தெற்கு சிரியாவில் உள்ள அல் கலக்லா விமான தளத்தையும் இஸ்ரேலிய விமானங்கள் குறிவைத்து தாக்கியுள்ளன. இந்த தாக்குதலை தொடர்ந்து சிரிய படைகள் பின்வாங்கியதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த தொடர் வான்வழி தாக்குதல்களால் சிரியாவில் பல்வேறு முக்கிய கட்டிடங்கள் தீக்கிரையாகி வரும் வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. மேலும் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைகளால் உள்நாட்டு போர் நிறைவடைந்திருந்தாலும் சிரிய மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.